ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக சிறை அப்படின்ற ஒரு படத்துல இருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லருக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். லலித் குமார் பிரசன்ஸ் 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ. அப்துல் ரவூப் ஐயா, அப்பா பேரு யாசனுங்கய்யா. சிவகங்கை கோச். செக் பண்ணு. இடம் முறைக்கிறேன். ஓ, தப்பிக்க பார்த்துக்கிட்டே இருக்காரு. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவென்ட். கோர்ட்டுக்கு போறப்போ உண்மை கதையை வச்சு எடுத்தது போல இருக்கு. கொலை பண்ணா இப்படிதான் கையில விலங்கு போட்டு நடு ரோட்ல இழுத்துக்கிட்டு போவோம். இதெல்லாம் கொலை பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். மூடிட்டு தூங்கு. மன்னிச்சிடு அப்துல், என்னால் தான் உனக்கு இம்பட்டு பிரச்சனை. நீ எப்படா வருவேன்? ஓ, அந்த கைதிக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு போல இருக்கு. டேய், அக்யூஸ்ங்கடா. ஐயோ, அந்த தப்பிச்சிட்டாரா? அறிவிட்டும் ஓடுற வரைக்கும் புடிங்கிட்டீங்களா? நீங்க எவ்வளவு வேடிக்கை பார்த்துதா தப்பிச்சு போட என்ன பண்ணுவாங்க? ஏன் இல்லை, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க காப்பாற்றிங்க. ஏஆர் அவனை நிறைய மாத்திடுச்சுடா. இப்ப என்ன உனக்கு? எனக்கும் அவனுக்கும் என்ன இருக்குன்னு தெரியணும். அவள் தானே, நான் அவன் தான் கடிக்க போறேன். துப்பாக்கியோட போயிருக்கான். கடைக்கல துப்பாக்கியோட போயிருக்காரு. வேற லெவல். அது விட்டுட்டாரா? தெரியலையே. விட்டுறாடா, விட்டுட்டு போயிடாதடா அப்துல். சிறை. ஓகே, ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ட்ரெய்லர் உண்மையிலே நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து விக்ரம் பிரபு சாருக்கும் அந்த கைதியா இருக்காருல ஒருத்தர், அவருக்கும் உள்ள காம்போ தான் படம் முழுக்க இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் தான் படம் முழுக்க வருவாங்க. இது நார்மலா அந்த போலீஸ் ஸ்டோரி மாதிரி தான். அதாவது கொலை பண்ணிட்டு ஒருத்தன் ஜெயிலுக்கு வரான், அவனை வந்து ஹீரோ வந்து கோர்ட்ல போய் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து விக்ரம் பிரபு சார் தான் கூட்டு போக சொல்றாங்க. அவர்கிட்ட தான் அவர் ஒப்படைக்கிறாங்க. அவரும் வந்து 2-3 போலீஸோட அவரை கூட்டு போறாரு. போற வழியிலேயே அந்த பையன் வந்து அந்த கையில இருக்க விலங்க அவுத்து விடுங்க அந்த மாதிரி சொல்றாரு. அப்புறம் வந்து 2-3 வாட்டி தப்பிக்க கூட அவர் ட்ரை பண்றாரு. அப்பெல்லாம் விக்ரம் பிரபு சாரு கொஞ்சம் பிடிச்சிடுறாரு. ஆனா கடைசியா வந்து ஒரு வாட்டி ஏதோ அசந்த நேரத்துல தப்பிச்சு ஓடிட்டாரு. அந்த தப்பிச்சு போனது மட்டும் இல்லாம அவரு அவங்க போலீஸ் வச்சிருந்தா அந்த துப்பாக்கியுமே தூக்கிட்டு ஓடி போயிடுறாரு. அதனால வந்து இவங்களுக்கே நிறைய பிரச்சனை வருது. இந்த விஷயம் அந்த ஸ்டேஷனுக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து தப்பிச்சு போக விட்டுட்டு என்ன பண்றீங்க அந்த மாதிரி கத்துறாங்க. அப்படி பார்க்கும்போது அதை வந்து மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த பையனை வந்து மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வந்து அவன் தனியா தப்பிச்சு போகல, ஒரு துப்பாக்கியை வேற சேர்த்து எடுத்துட்டு போயிட்டான். ஸோ அதனால வந்து அந்த பையனை எல்லாருமே தேடுறாங்க. விக்ரம் பிரபு சாரும் தேடுறாரு. தேடி அவங்கள கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரியா இருக்கணும்னு நினைக்கிறேன். இது சும்மா ப்ரெடிக்ஷன் தான், இதுதான் படத்துல வரணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது சும்மா ட்ரெய்லரை வச்சு நானா ப்ரெடிக்ட் பண்ணதுதான். ஓகேங்களா? லாஸ்ட்ல கூட விக்ரம் பிரபு சார் வந்து கன்னால ஷூட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. மேபி வந்து அந்த பையனை தான் ஷூட் பண்றாரா, அதாவது அந்த கைதியை தான் ஷூட் பண்றாரா, இல்லாட்டி அந்த கைதியை யாராவது அட்டாக் பண்ண வந்து அவங்கள ஷூட் பண்றாரா என்னன்னு தெரியல. அது படத்தை பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு மேபி வந்து விக்ரம் பிரபு சார் வந்து அந்த பையனோட பிளாஷ்பேக் கதையை கேட்டுட்டு மேபி அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி போய் முடியுமா என்னன்னு தெரியல. அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த பிளாஷ்பேக்ல வந்து அவருக்கு நிறைய பிரச்சனை வர மாதிரிலாம் காட்டுறாங்க, பிளாஷ்பேக்லாம் காட்டுறாங்க. அதுல வந்து அந்த பையனுக்கு ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு. அதை கேட்டு விக்ரம் பிரபு சார் வந்து அதை சால்வ் பண்ணி கொடுக்குற மாதிரி கூட வரலாம். எல்லாமே படத்தை பார்த்தா தான் தெரியும். எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது மைனான்னு ஒரு படம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த படத்தை பார்த்த ஃபீல் தான் இருக்கு. அதாவது ஹீரோ அதே மாதிரி தான் ஜெயில இருப்பாரு, ஹீரோயின் கல்யாணம்னு தப்பிச்சு ஓடுவாரு. அங்க இருந்து 2 போலீஸ் வந்து அவரை தேடி போவாங்க, கடைசியில புடிச்சு கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை வரும். ஓகேங்களா? கதை வந்து அதே மாதிரியெல்லாம் கிடையாது.
பார்க்கும்போது ஒரு சாயல்ல வந்து அந்த கதை மாதிரியும் தெரியுது. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கொண்டு போனாலே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா வந்து அவர் வந்து கோர்ட்ல போய் ஒப்படைக்கணும், அதாவது கோர்ட்ல போய் ஒப்படைக்கணும். அந்த டயத்துக்குள்ள நடக்கிற கதையா தான் இருக்கும். மேக்ஸிமம் படம் முழுக்க அந்த மேக்ஸிமம் ஸ்டோரி வந்து அந்த டயத்துக்குள்ள நடக்கிற கதையா தான் இருக்கும். அதுக்குள்ள வந்து அந்த கைதி வந்து எப்படி வந்து தப்பு பண்ணாரு, அவர் தப்பு பண்ணாரா, இல்ல எதனால அந்த தப்பு பண்ணாரு, அவருக்கு என்ன பிரச்சனை, இதெல்லாம் வந்து ஹீரோ கேட்டு அதை சால்வ் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். பார்க்கலாம், படம் தேட்டருக்கு வந்தோடனே பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே தேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாய்.